சுப்பராமன் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள கண்ணாடி தயாரிக்கும் தொழிற்சாலையை முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறாரு. இந்த ஆய்வில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டறிய இருக்கிறாரு, இவருடன் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அது தொடர்பான விவரங்கள். குறிப்பாக அதாவது தமிழ்நாட்டிற்கு தொழில் உற்பத்தி என்பது அதிக அளவில் இருக்க வேண்டும், அதிக தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு அரசுமே தனது அந்த முயற்சிகளை மேற்கொள்ளும். அந்த வகையில் தான் புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றிகர அரசும் அந்த பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. சென்னையை அடுத்து இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பல தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது. குறிப்பாக இருசக்கர வாகனம், அதே போல 4 சக்கர வாகனம், பஸ் உள்ளிட்ட தயாரிக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இந்த பகுதியில் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு நிறுவனத்திலும் பல்லாயிரக்கணக்கானோர் தாங்கள் அந்த வேலை செய்து வருகிறார்கள். குறிப்பாக நாம் தற்போது முதலமைச்சர் இந்த பார்வைக்கு வரக்கூடிய செயின்ட் கோபைன் நிறுவனத்தை பொறுத்தளவில் இந்த நிறுவனத்தில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில பணிபுரிந்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நிறுவனத்தில் அதாவது எவ்வளவு உற்பத்தி என்பது செய்யப்படுகிறது என்றால் மிகப்பெரிய ஒரு ஐடி கட்டடங்கள் இருந்தாலும் சரி, இப்ப தற்போதைய சூழலில் அமைக்கப்படுகின்ற பல்வேறு கட்டிடங்களுக்கும் இந்த கண்ணாடி என்பது மிக முக்கியமானது ஒன்றாக பொருத்தப்படுகிறது. அதன் உற்பத்தி என்பது இந்த நிறுவனத்தில் எப்படி செய்யப்படுகிறது, அதனுடைய தன்மை என்ன உள்ளிட்டதை குறித்து முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். இந்த நிறுவனத்தில் மொத்தம் 5 அந்த தொழில் மையங்கள், அதாவது அந்த உற்பத்தி செய்யக்கூடிய 5 மையங்கள் இருக்கிறது. அதில் 5வது மையத்தில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அந்த பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக இந்த நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகள் முதலமைச்சரோடு உடன் இருக்கிறார்கள். அவர்கள் முதலமைச்சருக்கு விலக்கி கூறி வருகிறார்கள். உற்பத்தி எப்படி நடக்கிறது, அதே போல எவ்வளவு உற்பத்தி ஒரு மாதத்தில் எவ்வளவு உற்பத்தி செய்கிறோம், அதே போல என்னென்ன பொருட்கள் இந்த எதற்கெல்லாம் பயன்படக்கூடிய அந்த கண்ணாடி பொருட்கள் நாம் இங்கு தயார் செய்கிறோம் என்பதை குறித்து அவர்கள் விலக்கி வருகிறார்கள். இந்த நிறுவனத்திலிருந்து தான் பெரும்பாலான அந்த கண்ணாடி உற்பத்தி என்று சொல்லக்கூடிய அதாவது கட்டிடத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அளவிலான கண்ணாடி, அதே போல இந்த சோலார் பேனலில் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி, நமது வீடு மற்றும் அதே போல ஜன்னல்களில் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி உள்ளிட்டவை தயாரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக தான் இந்த நிறுவனம் என்பது இருந்து வருகிறது. அதே போல உலக அளவில் மிகப்பெரிய கண்ணாடி உற்பத்தி வளாகங்கள் ஒன்றாகவும் இந்த செயின்ட் கோபைன் நிறுவனம் என்பது செயல்பட்டு வருகிறது. அதனுடைய உற்பத்தி, அதே போல அங்கு இருக்கக்கூடிய மொத்த பணியாளர்கள் எத்தனை, அதே போல இந்த நிறுவனத்தில் மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய உற்பத்தி என்ன, அங்கு எவ்வளவு நபர்கள் வேலை செய்கிறார்கள் என்பது குறித்து முதலமைச்சர் அவருடைய அந்த ஆய்வுல அங்கு இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகளை கேட்டறிந்து வருகிறார். தொடர்ச்சியாக அவர் இதை தொடர்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற 2 நிறுவனங்களிலும் முதலமைச்சர் சென்று அங்கு ஆய்வை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்ததாக பல்வேறு புதிய தொழில் நிலையங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய முயற்சியில தமிழக வெற்றிகர அரசு ஈடுபட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில தனியார் தொழில் நிறுவனமான இந்த செயின்ட் கோபைன் நிறுவனத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். அவரோடு அரசு துறையை சேர்ந்த அதிகாரிகளும், அதே போல செயின்ட் கோபைன் நிறுவனத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகளும் இந்த ஆய்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய வருகை என்பது இந்த ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில பொதுமக்கள் அதிக அளவில் கூடியிருக்கிறார்கள். அதை காண்பதற்காக முதலமைச்சர் உள்ளே சென்று சற்றக்கூடிய ஒரு 15 நிமிடங்கள் ஆகிறது. அவர் இன்னும் ஒரு 15 நிமிடத்தில் தனது அந்த ஆய்வை முடித்துக் கொண்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலையில் அவரை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதியில கூடியிருக்கிறார்கள். அதே போல போலீசாரும் அந்த பாதுகாப்பு என்பது மிக அதிக அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உலக அளவில் ஒரு முக்கியமான ஒரு கண்ணாடி உற்பத்தி நிறுவனமான செயின்ட் கோபைன் நிறுவனத்துல அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் எத்தனை, அதே போல அங்கு எவ்வளவு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது, உற்பத்தி சதவீதம் என்ன என்பது குறித்தெல்லாம் அந்த நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகளுடன் அவர் அந்த நிறுவனத்தை பார்வையிட்டு வருகிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன்.